இப்போ இன்னும் நிறைய பேருக்கு என்னென்ன கேள்வி இருக்குது அப்படின்னா இப்போ ராமர் வந்து தமிழ் பேசினாரா சமஸ்கிருதம் பேசினாரா, ராமர் ஆரியரா திராவிடரா, ராமர் ரெட் கலரா கருப்பு கலரா, எப்படி நீங்கள் வந்து இப்போ ஆஞ்சநேயன் வந்து ஒரே மூவில் வந்து கடலை தாண்டினாரா, இல்லை ஆஞ்சநேயனால் ஒரு மலையை லிஃப்ட் பண்ண முடியுமா, இப்போ தி கிரேட்னஸ் ஆஃப் தந்த்ரா ஆஃப் ஹனுமான், இப்போ சுரசா வந்து வாயை பழக்கும் போது ஜஸ்ட்டு உடம்பை சுருக்கி உள்ளே போய்ட்டு வெளியே வந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது. பட் தட் இஸ் நாட் ஃபார் டிஸ்கஷன். சில பேர் வந்து பாலிய விவாகம் பண்ணாரா, அதே மாதிரி ராமர் வந்து கறி சாப்பிட்டாரா, தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ஃபார் டிஸ்கஷன். இதை வந்து நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. We call this as body of Ramayana. Body of Ramayana, no one should talk. Only the spirit of Ramayana they should talk. Spiritual people say, especially the great souls like Dushyant Sridhar and other people, they should avoid talking these things. These are the topics for the people who try to make fools disbelieve Ramayana. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை வச்சு தான் வந்து இந்த ராமாயணத்தை பொய்ன்னு சொல்லி சில பொலிட்டீஷியன்ஸ் நம்ம மக்களுக்கு அதை பேசி அதை வந்து குழப்புறது, இல்லை நாத்திக பாதையில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி அவங்கள ஃபூலாக வச்சு அவங்களோட லைஃப்பை ஃபாலோ பண்ணுறது, இது வந்து பொலிட்டீஷியன்ஸோட வே. இது வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு எடுக்கவே கூடாது. நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்ட் மட்டும்தான் பேசணுமே ஒழிய பாடி ஆஃப் ராமாயணம் பேசக்கூடாது. ஓகேங்களா? வாட் ஷுட் பி டாக்ட் இஸ் த பக்தி ஆஃப் ஹனுமான். ஓகேங்களா? இப்போ வந்து ஹனுமான் அளவுக்கு யாராலையும் ஒரு மலையை தூக்க முடியாது, இல்லை ஒரே ஜம்பில் ஓஷனை தாண்ட முடியாது. பட் அதனால் மற்றவங்க எல்லோரும் ராமர் சேவை பண்ணுறவங்களாம் இன்ஃபீரியராக கிடையாது. ஒரு அணில் இருக்குது, அது வந்து ஒரு தன்னால் முடிஞ்ச மணலில் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாறைகளுக்கு இடையில் போடுது. ஸோ பக்தி தான் முக்கியம். Rama will see the bhakti of Hanuman, bhakti of squirrel, bhakti of the people around him, not the capability of the people. Capability is okay, great. If you are capable of doing such a great task, that's admirable. But what is most important thing is bhakti. Only the Lord sees the heart, not your muscles, not your strength, because the strength comes from the Lord, not from you. Do you understand? ஸோ அதே மாதிரி வந்து ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்தது சின்ன வயசில், அப்படியா? அப்போ அது வந்து தட் இஸ் நாட் அ டாபிக் ஃபார் டிஸ்கஷன். வை? பிகாஸ் போத் ஆர் சோல்ஸ், தேர் நாட் பாடிஸ். யூ கேனாட் டிஸ்கஸ் தெம் அஸ் பாடிஸ். இப்போ ராமாவுக்கு வயசு வந்து ஒரு 45 இருக்குது, சீதாவுக்கு வயசு ஒரு 23 இருக்குது, இதே பிரம்மாவுக்கு வயசு வந்து 25 வயசு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பிரம்மாவுக்கும் சீதாவுக்குமா? ஏன்னா ஏஜ் வந்து பிரம்மாவுக்கு 25 வயசு, சீதாவுக்கு 23 வயசு, அதனால் அவங்களுக்கு தான் மேட்ச்சு. ராமருக்கு 45 வயசு ஆனதுனால ராமரை சீதாவை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கப்பா. ஸோ இட் டசன்ட் மேட்டர், தேர் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே தே ஆர் பேர். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க தே ஆர் பேர். தே ஆர் எட்டர்னல் பீயிங்ஸ். ஓகே, சீதா இஸ் பார்ன் ஃபார் ஹிம், ராமா. ஸோ அதெல்லாம் டிஸ்கஷனே தேவையில்லை. அவங்க மேரேஜ் நடந்தாலும் நடக்காட்டிலும் ரெண்டு பேருக்கு தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ தோஸ் டாபிக்ஸ் ஷுட் பி அவாய்டட். இப்போ ராமர் கறி சாப்பிட்டாரா? த கொஸ்டின் இஸ், ராமர் கறி சாப்பிட்லாம், சாப்பிடாமல் போகலாம். இட் டசன்ட் மேட்டர். கிருஷ்ணர் கறி சாப்பிடாமல் போகலாம். பட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கறி சாப்பிடக்கூடாது. இதுதான் கொஸ்டின். A seeker should eat meat or not. That is the question. Not whether God eat meat or God can do anything, man. You cannot do whatever God is doing because you are not him. But God can swallow a fireball. Can he swallow a fireball? So since Rama eats meat, he will eat meat. He will go and eat fireball. Can you eat fireball? That you cannot imitate Rama. That is the nature of fools. I will talk in a separate video on that. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் வந்து கறி சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், கறி சாப்பிடவே செஞ்சுருக்கலாம். பட் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக நீங்கள் கறி சாப்பிட்டீங்கன்னா தமசிக்கு ஆயிடுவீங்க.
உங்களோட டைஜஸ்டிவ் பவர் வந்து ரொம்ப உங்கள் பவர்ஃபுல்லாக டைஜஷனுக்கு போகிறதுனால உங்களோட பிரெயினோட விஷயங்கள் வந்து குறைஞ்சிரும், தமசிக்கு ஆயிடுவீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்தில் உள்ளவங்களுக்கு அது ஒரு தடை. அதனால் கறி சாப்பிடக்கூடாது. நாட் பிகாஸ் ராமா ஈட்ஸ் ஆர் நாட் ஈட்டிங், இட் டசன்ட் மேட்டர். ஓகே. ஸோ ஐ திங்க் அதே மாதிரி ஹனுமனால் வந்து வளர முடியுமா, வளர முடியாதா, ஹனுமன் தமிழ் பேசினாரா, சமஸ்கிருதம் பேசினாரா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன பேசினா நமக்கு என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ராமாயணா என்ன? ஹையஸ்ட் தர்மா, அதை பேசணும். புரிஞ்சுதுங்களா? பக்தி, அதாவது ஒரு ராஜ தர்மத்து மேலே உள்ள பக்தி, அதுக்காண்டி உயிரே கொடுக்கறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு தமிழ் பேசினாரா, சமஸ்கிருதம் பேசினாரா, அவர் என்ன மொழி பேசினாருன்னு சைனீஸே பேசியிருக்கட்டும். இப்போ சைனீஸில் ராமாயணம் நடந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோமா? இல்லை ரஷ்யாவில் நடக்கட்டும், இல்லை பெர்ஷியாவில் நடக்கட்டும் ராமாயணம், ஈஜிப்டில் நடக்கட்டும், ஆஃப்ரிக்காவில் நடக்கட்டும், ஸ்பிரிட் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் த பாடி. The highest dharma should prevail. That is what the message of Rama, that should be caught, not the body of Ramayana. So those things should be avoided while talking. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஐ அட்ரஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த திங். ஹனுமான் சக்தி உண்டா? ஒரே ஜம்ப் பண்ணால் என்ன? 100 கிலோமீட்டர் நடந்து போனால் என்ன? It doesn't matter. He achieved the task for his master better than anyone else. He set fire on Lanka. That is great. That should be discussed. Do you understand? Leave the body of Ramayana. So suppose if you have a Rama temple, you want to do seva for a thing, and you are going to purchase a flower garland for Rama, and there is a big canal on the way, and it's full of water. Can you jump? Hanuman jumped during Ramayana for the sake of Rama. So I also jump like Hanuman, and he will drown in the canal. You just go through a bridge and get the flower. The bhakti is important. Don't try to imitate the body of Ramayana. Okay. Hope I addressed all the things that should not be done during discussions on Ramayana. That is for Karnanidhi to talk to the fools, to raise their arrogance and make them much into the path of a life without dharma. Thank you.